தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசிக்கல் மோதிரம். இதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. யாருக்கு என்ன கல் போடலாம், எல்லாரும் எல்லா கல்லையும் போட்டுடலாமா, நவரத்னக்கல் 9 கல்லையும் சேர்ந்து ஒரே மோதிரமாக போடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மோதிரம் போட்டிருப்பேன். இது வந்து பவளம், இது வந்து வைடூரியம். 2 கல்லை சேர்த்து போடலாமா, ராகு கேதுவை சேர்த்து போடலாமா? இப்படி நிறைய குழப்பங்களுக்கு விடை தரும் பதிவாக இந்த வீடியோ இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோவுக்கு போவோம். சரிங்களா? முதல்ல ராசிகள்னா என்ன? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ரிஷிகள், நம்முடைய ஞானிகள் கிரகத்தை சாந்தி பண்றதுக்கு, கிரகத்தை பாதிப்புகளை குறைப்பதற்காக சில பரிகார முறைகளை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில மூலிகைகளை கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில கோயில்களை கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில கற்களை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கற்களை எப்படி போடுவது சார்? நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்போம். சூரியன் சந்திரன் தான் ஒளி கிரகங்கள்னு சொல்றோம். சந்திரன் தான் நம்ம மனசு, சந்திரன் தான் நம்மளுடைய உடல். சார், நான் ரிஷபராசி, அந்த ராசிக்கு உரிய வைரத்தை போடலாமா? சந்தோஷமா போடலாம். மன ரீதியான சாந்தி பெறுவதற்கு, மனத்தை செம்மைப்படுத்துவதற்கு, மனதை அமைதிப்படுத்துவதற்கு இந்த ராசி கற்கள் போடலாம். சரி, இதுல வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? இதுல வேற ஏதாவது போடக்கூடாதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கா? இருக்கு. நீங்க ரிஷபராசி, லக்னம் மீனமா போயிருச்சு. இப்ப நீங்க வைரத்தை போடலாமானா போடக்கூடாது. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஏன் சார்? லக்னாதிபதி குருவுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் பகை. நீங்க வைரத்தை போடக்கூடாது. வேற என்ன கல் சார் போடலாம்? 5ஆம் அதிபதி சந்திரன் நல்லா இருக்கு, 9ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்குன்னா சந்திரன் செவ்வாய்க்குரிய கல்லை போடலாம், அல்லது லக்னாதிபதிக்குரிய கனக புஷ்பராகத்தை போடலாம். அப்ப லக்னம் பெருசா ராசி பெருசா கேட்டால் லக்னம் தான் பெருசு. லக்னம் தான் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியது. அதாவது நீங்க பிறக்கும் போது 12 ராசியுமே ராசி மண்டலம் தான், 12மே ராசி தான், ராசின்னு தான் சொல்லுவோம். என்னைக்கு லக்ன புள்ளின்னு ஒன்று வருதோ அப்ப அந்த இடம் என்ன ஆகுதுன்னா பாவமா மாறும். உதாரணமா மீன ராசியில ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க, அது மீன ராசியோட முடிச்சுக்குவோம். அது அவ்வளவுதான். மீனத்தோட குணத்தை கொண்டிருப்பார்கள். நம்ம ஏற்கனவே ராசி பற்றி பேசுறப்ப சொல்லியிருப்போம். இந்த மீனத்தோட குணம் அங்க இருக்கும். ஆனா ஒரு புள்ளி லானா அப்படின்னு சொல்லி லக்னத்தை மீனத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களை லக்ன பாவம். அப்படித்தான் நீங்க இருப்பீங்க, மாறவே மாட்டீங்க. ரிஷபராசியா இருந்து மீன லக்னமா இருந்தா ரிஷபத்தின் குணமும் மீனத்தின் குணமும் இருக்கும். ஆனா மீன லக்னம் அப்படின்னு ஒண்ணு போட்டீங்கன்னா இந்த லக்னத்தோட கேரக்டர் அப்படியே மாறிடுவீங்க. இந்த லக்னாதிபதி போய் உட்கார்ற இடத்த வச்சு இன்னும் கேரக்டர் மாறும். 3 விதமா மாறும். மன ரீதியா பார்க்கணும்னா ராசி. சரி, இப்ப நம்ம கல்லுக்கு வந்துடும். அப்ப மீன லக்னம் ரிஷபராசி வைரம் போடலாமா? போடக்கூடாது. ரிஷப லக்னம் மீன ராசி நீங்க வைரம் போல போடலாம். பாருங்க, லக்னம் தான் முதன்மையானது அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து ராசியும் லக்னமும் திரிகோணமாக இருந்தால் ராசிக்குரிய கல்லை தாராளமாக அணிஞ்சுக்கலாம். இதே ரிஷபராசி வச்சுக்குவோம். ரிஷபராசி கன்னி லக்னம் வைரத்தை சந்தோஷமாக அணிந்து கொள்ளலாம். கன்னி ராசி மகர லக்னம் வைரத்தை சந்தோஷமாக அணிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து யாருக்கு என்ன கல் போடலாம் அப்படி பார்ப்போம். லக்னாதிபதி கெட்டுச்சுன்னா முதல்ல லக்னாதிபதி வலுப்படுத்தணும். லக்னாதிபதி எப்படி சார் கெடுவாரு? லக்னாதிபதி நம்ம சொன்ன மாதிரி 4 வர்க்க சக்கரங்களில், குறைந்தது 4 வர்க்க சக்கரங்களில் நீசமாயிட்டார், சனியோட சேர்ந்துட்டார் அப்படின்னா, உதாரணமா புதனே வச்சுக்குவோம். ராசியில் உச்சமாக கூட இருக்கலாம், அம்சத்தில் நீச்சமாகி அங்க சனியோட சேர்ந்துட்டார் அப்படின்னா அவர் கெட்டு விட்டார் என்றுதான் அர்த்தம். அப்போ புதனுக்குரிய பச்சை கல்லை தான் போடணும். அதாவது கன்னி லக்னமா இருந்து புதன் நீசமாயிட்டார்னா புதனுக்குரிய பச்சை கல்லை தான் போடணும். சனியோட சேர்ந்துட்டார் அப்படின்னா பச்சை கல்லை தான் போடணும். இங்கு புதன் போய் ராகுவோட கேதுவோட தொடர்பு விட்டார். இங்க பச்சைக்கல் போடலாமா சார்? போட முடியாது. பச்சைக்கல்லும் ராகுவுக்குரிய கல்லையும் சேர்த்து ஒரே விரல்ல போடலாம். ராகுவுக்குரிய கல்லை மட்டும் தனிச்சு போடலாம். புதன் கேதுவோட சேர்த்தா புதனுக்குரிய கல்லும் கேதுவுக்குரிய கல்லையும் சேர்த்து போடலாம். கேதுவுக்குரிய கல்லை வழி தனித்து போடலாம். வெறும் புதனை மட்டும் போட வேலை செய்ய மாட்டார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு கல் ஏன் சார் வேலை செய்யல, டூப்ளிகேட் கல் வேலை டிபார்ட்மெண்ட், நம்ம அதை போல
இந்த விஷயம் இதுதான். லக்னாதிபதி கெட்டு சனியோடு சேர்ந்துட்டார் அப்படின்னா, சந்திரனோட சேர்ந்துட்டார் அப்படின்னா, இங்க நீங்க லக்னாதிபதிக்குரிய கல்லை பொருத்தலாம். ராகு கேதுவோட சேர்ந்தா ராகு கேதுவுக்குரிய கல்லைத்தான் அணிய வேண்டும். இது உங்களுக்கு புது தகவலா இருக்கும், ஆனா உண்மை இதுதான். உதாரணமா ஒரு ஜாதகர் சுக்கிரன் கேது சேர்க்கை, நம்ம சொல்ற வர்க்க சக்கரங்கள் 2-3 இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை அவருக்கு வருது. இப்ப சுக்கிரனுக்குரிய வைரத்தையும் கேதுக்குரிய வைடூரியத்தையும் சேர்த்து அவருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கும். திருமணம் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவரு அந்த கேதுக்குரிய பூஜைங்கிற தொழில் செய்தால் தொந்தரவு இல்லை. என்னைக்கு கல்யாணம் முடிச்சாரோ அன்னைக்கு இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை, தாங்க முடியாத மன வருத்தம், தாங்க முடியாத தொந்தரவு, அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு ஆகல. இங்க இவர் மனசையும் சாந்தப்படுத்தணும், இவரை வலுப்படுத்தணும், பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னா சுக்கிரன் கேதுவுக்குரிய கல்லை இணைக்கலாம். பாருங்க, இங்க லக்னாதிபதி துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரனுக்குரிய வைரத்தை மட்டும் போட்டால் வேலை செய்யாது. உங்களுக்கே தெரியும், கிரகங்களில் வலிமையானது ராகு, ராகுவை விட வலிமையானது கேது. இவங்களெல்லாம் விட வலிமையாக ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மாந்தி. அவர் எந்த கல்லையும் வேலை செய்ய விட மாட்டார். அங்க அது பிரேத தோஷமா வந்து நிற்கும். அங்க பூஜை புனஸ்காரம் பண்ணி அதை சாந்தி பண்ணாதான் நீங்க மோதிரத்துக்கே போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப கல்லை ராசி லக்னம் திரிகோணமாக இருந்தால் ராசிக்குரிய கலை தாராளமாக நீங்களே அணிந்து கொள்ளலாம். அடுத்து லக்னாதிபதி 5-9 கற்களை அணிந்து கொள்ளலாம். லக்னமும் ராசியும் வேறு வேறாக இருக்கும் பட்சத்தில் தெளிவாக ஒரு ஜோதிடரை அணுகி இந்த கல்லை அணிஞ்சுக்கணும். அல்லது 2 கல்லையும் சேர்த்து அணியணுமா அப்படின்னா ஒரு ஜோதிடரை அணுகி அதையும் நீங்க அணிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து கற்களை முடிஞ்சவரை ஒரிஜினல் கலரை போடுங்க. ஒரிஜினல் கலர் ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள மோதிரமாவே உங்களுக்கு கொடுக்க முடியும். நிறைய ஒரிஜினல் கற்களை, வைரத்தை தவிர. வைரத்துக்கு மட்டும் ஜிர்கான் அப்படிங்கிற ஒரு மாற்றுக்கள், ஏன்னா வைரத்தோட விலை உங்களுக்கு தெரியும். மற்ற கற்களை ஒரிஜினலாகவே தர முடியும். ஒரிஜினல் என்ன சார்னா, ஒரிஜினல் அப்படிங்கிறது பூமியின் உதாரணம் ஸ்ரீலங்கா கல் ஒரிஜினல் கல்லாக வரும், இயற்கையாகவே வரக்கூடிய கல். இங்கே என்ன பண்ணுறாங்க, செயற்கையாக பிளாஸ்டிக்கில் நிறையா கொடுத்துறாங்க. இந்த பச்சை கல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டில் உடச்சி அது பச்சை கலர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் வேலை செய்யாது. கற்கள் என்பவை பூமியின் அடியில் தானாக உருவாகி மலைகளாக உருவாகி அங்கேருந்து உடச்சி கொண்டு வருவாங்க, அது ஒரிஜினல் கல். இதில் 2-3 குவாலிட்டி இருக்குது, ஆனால் ஒரிஜினல் தான். 3 குவாலிட்டி இருக்குது, ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேடு. ஃபர்ஸ்ட் கிரேடு பச்சை கல், ஒரு கேரட்டை 1 லட்ச ரூபாய் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கல்லே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போகும். அந்த கேரட் அதிகமாக கல்லோட விலை அதிகமாகிட்டு இருக்கும். அதில் செகண்ட் கிரேட் இருக்குது, தேர்ட் கிரேட் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு 5,000 10,000 15,000 20 இந்த ரேஞ்ச் இந்த கல்லை பொறுத்து கிடைக்கும். அப்போ ஒரிஜினல் கற்களையே முடிஞ்ச வரைக்கும் அணியுங்க. இந்த சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மாற்று கற்கள் வருகிறது. அந்த கற்கள் வேலை உதாரணமாக அமித்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்கள் வேலை செய்கிறதா அப்படின்னா சிலருக்கு வேலை செய்யும், பலருக்கு வேலை செய்யாது. முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, 9 கிரகத்துக்கு 9 கற்களை சொன்னாங்க. அந்த 9 கற்களை உபயோகியுங்கள். அதை மாற்றி வேற கற்களை உபயோகிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? உதாரணமா ஒருத்தருக்கு புதனுக்குரிய கல்லை கொடுக்குறோம், ஏன்னா அவருக்கு லக்னாதிபதி போய் கெட்டு போயிட்டார். புதனுக்குரிய கல்லை கொடுக்குறோம். அந்த கல்லை போட்டதுல அவருக்கு தொழில், ஒரு மன நிம்மதி, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்படி சில விஷயங்கள் அந்த ஒரிஜினல் கல்லை போடுறப்ப அது ஒரு விஷயம் நடக்கும். உதாரணமாக என்கிட்ட வர்றவங்க பெரும்பாலும் ஜாதகங்களில் கேதுவோட கண்ட்ரோல் தான் ஜாதகங்கள் இருக்கு. நான் வைடூரிய மோதிரம் தான் பெரும்பாலும் ரெஃபர் பண்ணுவேன். ஒரு 4 பேருக்குலாம் வைடூரிய மோதிரம் கொடுத்தக்கப்புறம் திருமணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ ராசிகள் வேலை செய்கிற 100% வேலை செய்யுது. ஒரிஜினல் கல்லை வாங்கி போடுங்க, நான் சொன்ன மெத்தடில் வாங்கி போடுங்க. நன்றி, வணக்கம்.